இதில் பாருங்க என்ன அழி கிடக்குன்னு. இது வந்து ரெய்னிங் கிரவுண்ட் தான் அழி இருக்குது. அங்கே நெருப்பு வச்சுக்கிறாங்க. அப்போ கடைசியாக என்ன சொல்ல போகிறாருண்டா, இப்படியே வீட்டை போகணும்னு சொல்ல கடைசியாக வீடு தான். அன்றைக்கு முன்னாள் திடீரெண்டு இதில் வந்து கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இராணுவ முகாமாக தான் இருந்திருக்குது. அதுக்கு முதல் இந்த இடம் கட்டுறது இது ரெண்டுமே எழுத இல்லையா. அதில் நாங்கள் இங்கே போகிறோம், அங்கே பார்ப்போம். வணக்கமுறைகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது இன்றைக்கு அடர்ந்த காட்டுக்கு நிற்கிறோம். இந்த காட்டில் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த இடத்த பார்க்க. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் இப்போ காட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வேற ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த கல்வெட்டில் வந்து தனியாக சிங்களத்தில் எழுதியிருக்குது. எங்களுக்கு சிங்களம் வாசிக்க தெரியாதால ஒரே ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் சொல்லலாம். 64 போட்டிருக்குது. தமிழ் இல்லை, அது எல்லோரும் பொதுவாக வாசிக்கக்கூடிய ஒரு விடயம். அது மட்டும் இல்லை, அந்த சிங்க படங்கள் போட்டிருக்கிறதால இது ஒரு இராணுவத்தால் கட்டப்பட்ட ஒரு இடம்ன்றது எங்களுக்கு உறுதியாக தெரியுது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த இடம் சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் இடங்கள் எதுவும் பார்க்கக்கூடிய இடங்கள் இல்லை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய இடங்கள் இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் அந்த இடத்தையும் போய் உங்களுக்கு காட்டி காணொலியாக பதிவு செய்யலாம். வாங்க காணொலியை ஃபுல்லாக போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ஒரு அடர்ந்த காட்டுக்கான் போய்க்கு வந்துருக்கிறோம். இங்கே வந்து சில இடத்துகளில் கல்வெட்டுகள் வச்சுருக்குறாங்கல்ல. இராணுவம் இருந்தால் அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து ஒரு பயங்கரமான காடு. அதாவது யானை, கரடி, வேறு ஆபத்தான மிருகங்களும் இருக்கலாம். நாங்கள் இப்போ என்ன இந்த இடம் வந்து இப்படி கல்வெட்டு இருக்கிறதால ஒரு முகாங்கள் எதுவும் இருக்குதோ என்னன்றது தெரியலை. அடுத்தது இங்கே தேன் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. காட்டுக்கு நிறைய இடத்துல தூரமான இடங்களில் போனால் நல்ல தேன்கள் இருக்கும், எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நாங்கள் இப்போ தேன் எடுக்கிறத பார்க்க போகிறோம். சரி, என்னவும் இருக்கலாம், இருந்ததெல்லாம் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். தொடர்ந்து எங்களோட காணொலியோட பயணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இனி வர வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தரமான வீடியோக்களாக தான் பெறும். இப்போ ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது முன்னுக்கு. அந்த கல்வெட்டை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் இன்னும் புதிய கல்வெட்டு ஏன் இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் சிங்களத்தில் எழுதியிருக்கு இந்த கல்வெட்டு. சரி, இப்போ நாங்கள் இந்த கல்வெட்டுக்கிட்ட வந்துட்டோம். இதுக்கிட்ட இருந்து தான் நாங்கள் நிச்சயத்தை பார்க்க போகிறோம். எங்களை போகிறோம். ரஞ்சித் கேட்குது என்னென்னா, எந்த பக்கம் போவோமாண்டு. நான் முதல் காட்டியிருக்கிறேன் இந்த பக்கம் போவோமாண்டு. பிறகு இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் போவோம். நெருப்பெரியலையா நல்லா இருக்குது. அதாவது அங்கே நெருப்பெரிச்சிக்கிறாங்களே. அப்போ கடைசியாக என்ன சொல்ல போகிறாருண்டா, இப்படியே வீட்டை போகணும் சொல்ல கடைசியா வீடு தான். அன்றைக்கு முன்னாள் வீடியோ என்ன திடீரெண்டு நீ அங்கே பார்க்க நானும் பயந்து அன்றைக்கு வீடியோ எடுக்க போக இப்படி தான் சொல்லிட்டு பாட போகும். நேரம் போது போய் வீடியோ முடிக்கல. கடைசி இப்போ பாருங்க, இதில் இப்போ இன்னொரு இடம் ஒன்று உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் வந்து இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முதல் நெருப்பு எரிச்சிருக்கிறாங்களா. அதை விட இதில் இதுவும் கிடக்கு, ஒரு மிக்சர் சாப்பிட்ருக்குறாங்க, அதுவும் கிடக்குது. இது வந்து காட்டு பகுதிக்கு இது இப்போ மிக்சர் வந்து கிட்டெல்லாம் சாப்பிட்ருக்கு. இங்காலேயும் ஒரு பாதை போய்க்கு ஒன்று இருக்குது. இது இந்த பாதை எங்கே போகுதுன்னு எங்களுக்கு தெரியலை. அதே போல் மற்ற இங்கால பக்கமும் ஒரு பாதை போகுது. இந்த காட்டில் கத்துற குருவி, இந்த குருவி கத்துற இல்லை அந்த காட்டு, இந்த பக்கமும் ஒரு பாதை போகுது. நாங்கள் 2 பக்கமும் போய் பார்க்க போகிறோம். எங்கால பக்கம் அந்த கல்வெட்டு இருக்குது என்னன்றது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ரெண்டாலும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் இந்த பக்கம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இடக்கை பக்கத்தால் போய்கொண்டிருக்கோம். எங்கே போகுதுன்னு தெரியாது, போய் பார்ப்போம். இதில் கிடங்கெல்லாம் கண்டிருக்கிறோம். பங்கர்ன்னு சொல்கிறதோ கிடங்குன்னு சொல்கிறதோ என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். பகுதியை வந்து அவ்வளோ நீட்டாக வெட்டி வச்சுக்கிறாங்க. அது பாருங்க, எல்லாரும் போய் வந்து தூரத்திலே பார்க்கலாம். ஒரு இடத்த வந்து தூரத்துலேருந்தே பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காடு இருக்குது. ஒரு பெருங்காடு தானே இது, அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடம். சரி, தொடர்ந்து பார்ப்போம். எங்கே போகிறவங்க உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சீமந்த கட்டுறங்கள், மற்றது இங்கே இந்த இராணுவத்தின் கல், அதாவது முன்னரங்கம் எல்லாம் இந்த இடத்துல கிடக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா மரம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்குது. அப்போ அந்த பயத்தில் பாரதியான மோட்டர் சைக்கிளே ஓடுது இல்லை. என்ன காற்றுக்கு ஆடின மரமாய் அது தெரியலை. யானை நிற்கணும் தெரியல, எங்கே தேன் அடிக்கணும்னு தெரியலை. இந்த இடத்துல பாருங்க கட்டுறங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இந்த காட்டுக்கு இது இருக்கிறபடியாக புலிகள் பாவித்தார்களான்றது கூட எங்களுக்கு தெரியலை.
காட்டுக்குள்ளே இது ஒரு பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடமாக தான் கிடக்குது. பழைய கட்டிடங்கள், கிணறுகள். இதில் வந்து கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது. நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு இராணுவ முகாமாக தான் இருந்திருக்கு. அதுக்கு முதல் இந்த இடத்த வந்து புலிகள் பாவிச்சிருக்கலாம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏனெண்டா இப்படி ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்குமன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்படி இருக்கிறபடியே இது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் போல கிடக்குது. எனக்கு என்ன பார்க்க 2009ஆம் ஆண்டுக்கு முதல் கட்டப்பட்ட இடம் அப்படி தான் இருக்கலாம். இந்த இடத்த பார்க்க ஒரு கிணறு ஒன்று கிடக்குது. இந்த கிணறுலாம் இப்போ கட்டப்பட்ட கிணறு இல்லை. இதெல்லாம் பழைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்ட கிணறுகள். இந்த கிணறை இப்போ நாங்கள் பார்க்க போகிறேன். இது தூந்துட்டு பார்த்தீங்களா, இது இப்போத்தியான இல்லை. இது வந்து இப்போவே இப்படி மூடி கிடக்கு வேண்டாம், மண் மூடி. அப்போ இப்போ இது வந்து கட்டப்பட்டிருக்குமெண்டா உங்களுக்கு தெரியும். இது வந்து சில நேரம் இதுக்கு இருந்தாக்கள் அல்லது இதில் தெரிஞ்சாக்களாக நின்றா அல்லது இந்த ஏரியாக்காரர் நின்றா எங்களுக்கு சொல்லுங்கள் இது எப்படி இடமான்னு சொல்லி. எல்லாம் கருவி போட்டு தான் ரஞ்சி பயந்து போட்டு ரஞ்சி பிறந்த வளர்ந்ததுக்கே உண்மையா இப்படியான காட்டுக்கு வரல. அது மணலாத்துக்க போனாங்க. ஆனா அதை 3 பேர் போனாங்க. 2 பேர் தான். இந்த அதை விட பெரிய காடு உண்டு. இது பெரிய காடு. அதுக்குள்ள பாரதிய டார்லிங்ஸ் மாதிரி தான் அவங்களால நாங்க பயந்து ஓடுறோம். குளப்படிகார வித்தகாரங்கள். சரி, ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு இந்த காட்டையும் காட்டத்தானே வேணும். எப்படியான காடு தாண்டு பாருங்க. நாங்கள் தேன் எடுக்க வந்தாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெட்டி ஷேப்பில் இதை ஒன்று கட்டி இருக்கணும். மேடம் அதான் தண்ணி டேங்க் வாங்கி கிடக்குது. பார்ப்போம் இப்படி உள்ளே போய் உள்ளே எல்லாமே செய்து வச்சிருக்கேன். சீமந்துகளில் கருங்கல் இதெல்லாம் செய்திருக்கணும். இப்படி போய் பார்ப்பாங்க. உள்ளே பெரிய பெரிய கட்டுறங்கள் இருக்குது. யாரையிலேருந்து கொளுத்துறாங்க திருப்பிங்க. ஐயோ, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த தேன் எடுக்கிற இடத்துக்கு முள்ளுகம்பி இடக்கு முள்ளுகம்பி. ஆனால் ஆக்களை தான் காணையில் மாடு கட்டுறது செட்டப் பண்ணுறது. இதில் இந்த மாடல் கட்டித்தானாக்க தேன் எடுக்க இருந்திருக்கோம். ஆனால் ஆக்களை இப்போ காணையில் நெருப்பு மட்டும் வெறியுது. போய் தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கெல்லாம் இப்போ அந்த ஆக்கள் ரீக்கினோம், மாடுகள் எல்லாம் நிற்கிது. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். வந்துக்குள்ள இது பாதையே இல்லை. ரோட்டுக்கு பாரதியை நடுத்து செய்கிற வேலையேண்டா பெரும் வேலையாக கிடக்குது. கட்டுறங்கள் எல்லாம் இருக்குது. அது பச்சையாக தான் செடுங்க அப்படின்னு. இந்த இடத்த எப்படி அடர்ந்த காடாக இருக்காண்டு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்காண்டு பெரிய பயங்கர காடு. யானை நிற்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்த இடத்த காட்டணுமென்றா பெரிய பெருங்காடு, சின்ன காடு இல்லை, பெருங்காடு தான் நிற்கிறோம். இது வந்து ஆரம்ப காலத்தில் யார் பாவிச்சது என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இது இப்போத்திய கட்டிடங்கள் இல்லை, இது பழைய காலத்து கட்டிடங்கள். இப்போ ஒரு தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தண்ணி தொட்டியை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க பார்ப்போம் இப்படி இருக்கு அந்த தண்ணி தொட்டி வந்து. பழங்கால கட்டிடங்கள் தான். இதுக்கு நிற்க பயமாக இருக்குன்னுட்டா இது யானை காடு. இது யானை மட்டும் இல்லை, இது கரடிகளும் இருக்கலாம். இதுக்கு இங்கே பாருங்கள் இப்படி இருக்குன்ற சஞ்சித் இதெல்லாம் நிற்கிது. இப்படி தொட்டிக்கணும், இப்படி கட்டிக்கிறாங்க. பெரிய முதல்ல ஒன்று நிற்கிதான், விராலு நிற்கிதான். ரெண்டு என்னண்டு பார்ப்போம். பெரிய கிணறா எப்படி இருக்கிறா. பெரிய மீன் அதை நிற்கிதா, என்ன மீன் எடுத்துக்கல ஓடி தெரியுது. கட்டிடத்தை இதில் போடுதான் உடுப்பில் துவைக்கிறது. மாண்டடு ஒரு பாக சுற்றி சுற்றி பார்த்தா நிற்க வேண்டி கிடையாது. சரி, இதில் ஒன்றுமே எழுத இல்லையா. அதில் நாங்கள் இந்தியாவிலேருந்து போகிறோம். மங்கால பார்ப்போம். மங்கால கண்ணீரை நிற்கலாது. பயங்கரமான காடண்டோடியா. இப்போவே இருட்டு மாதிரி தான் கிடக்கு எங்களை பார்க்க. இப்படி இருக்காண்டு கிடமாண்டு உங்களுக்கு தெரியுதானே. ஏ தேன் வேண்டியில் அவெல்லாம் கிடக்கு. ஆக்களே காணல இவங்களுக்கு தேன். இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு வெளிநாட்டில் இந்த அண்ணன் இன்றைக்கு வாராண்டவர். அப்போ தேன் எடுக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கும் ஒரு இது வேணும் தான் நம்பிக்கை.
என்ன காரணம்டா கிட்டத்தட்ட ஒரு போத்தில் 2 போத்தில் இல்லை எங்களுக்கு 10 போத்தில் தேன் வேணும். இப்போ இதில் ஒரு வங்கர் கிடக்கா, இதில் ஒரு பெரிய ஒரு வங்கர் ஒன்று கிடக்கு, பூந்துட்டு அந்த வங்கர். இது பங்கரோ இல்லை வேறு அக்கறம் ஒன்று கிட்ட போய் பார்ப்போம். அது வேறு கிணறு போல இருக்குது இல்லை. சரி, நாங்கள் இங்கே போவோம். இங்கே போவோமா? மற்றவங்கள்ட்ட சைஸில் பாருங்கள், கொஞ்சம் மஸ்ட் கட்டாப்படி இப்படி இடம் வண்ணக்கலை இடாமா. நாங்கள் தேன்காரனை கண்டுபிடிக்க மாட்டோம், இப்போ அதான் முக்கியமான விஷயம். பாதையை உருவாக்கித்தான் நானும் பாரதி அண்ணியும் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் கட்டிடங்கள் இருந்திருக்குது. இதெல்லாம் இப்போ கட்டிடம், பழைய கட்டிடம். ஒரு பெரிய ஒரு தளம், அவன் வந்து கட்டிடத்தின் கீழ் தளம் ஒன்று கிடக்குது. இந்த தளத்தை பாருங்கள், எவ்வளோ காலத்துக்கு முதலே இதை எழும்பி இருக்கிறாங்கன்ட்டு இந்த மரங்கள் முளைச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது எவ்வளோ காலத்துக்கு முதலே இந்த இடத்துலேருந்து வெளியேறினம்ன்றது உங்களுக்கு ஓரளவு இந்த இடத்த பார்க்க தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது என்ன கிடக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இந்த இன்னத்துக்குரிய கல்வெட்டுன்னு இது தெரியலை, இருந்தாலும் நாங்கள் யூஸ் பண்ணவங்கள பார்ப்போம். இதை இந்த கல்வெட்டில் வந்து எல்லாம் உடைச்சிட்டினோம். இந்த கல்வெட்டு இப்படி தான் உடைஞ்சிருக்குது. இது ஒரு பெரிய ஒரு என்ன இடம்ன்றது சொல்ல முடியலை, ஆனால் இருந்தாலும் ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க இந்த இடத்த. அடுத்து அங்காலேயும் ஒரு கட்டிடம் இருக்குது, அந்த கட்டிடத்தையும் தான் பார்ப்போம். இப்போ இங்கே பருந்தொன்று போதாங்க, பெரிய பருந்தொன்று பெரிய இந்த இடம். அங்கே ஒரு கட்டிடம் கிடக்கு, அங்கே ஒரு கட்டிடம் கிடக்கு. இதில் ஒரு பங்கர் இருந்திருக்கு, பங்கர் மூடப்பட்டுட்டு இங்கே நான் தூண்டு மூடப்பட்டு. இதுலேயும் ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த கட்டிடம் என்ன கட்டிடம்னு தெரியல எனக்கு. இதில் ஒரு கட்டிடம் இருக்குது, இப்படியே பார்த்து கொண்டு போவோம். அங்கே ஒரு கட்டிடம் கிடக்குது, அது என்ன கட்டிடம்னா அதையும் போய் பார்ப்போம் நாங்கள். இப்போ அதில் 2-3 கட்டிடம் கிடக்குது, எல்லாம் உடைஞ்சுது. கனகாலம்பத்துக்கு முதலே விடுபட்ட இடம் பண்ணுறபடியே எல்லாமே உடைஞ்சிட்டு, அந்த இடத்தையும் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அதுக்கும் ஒரு தண்ணி தொட்டி மாதிரி ஒரு இடம் தான், அதுக்கும் தண்ணி குளிக்கிறதுக்கு சேமிக்கிற இடம் மாதிரி கிடக்குது. சரி, அதுக்கிட்ட நான் போகிறேன்னு பார்ப்போம், அதுதானான்றது ஒருக்கா பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முத்தையங்காட்டுக்கு கீழ்ப்பக்கம், அவன் வந்து அலகர பக்கம் போல கிடக்கு நாங்கள் நிற்கிறதுன்ட்டு நிற்கிறேன், சரியா எனக்கு தெரியலை. ஆனால் அந்த பக்கம் மாட்டுப்பட்டி வச்சிருக்கணும். இதுக்குள்ளே மாட்டுப்பட்டி ஒன்று இருக்குது. இதில் ஒரு இடம் கிடக்குது. இங்கே கல்லெல்லாம் உடைஞ்சு கிடக்குது, சீட்டெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. இதில் ஒரு பிளாக் கிணறு இருக்குது, இங்கே எல்லாம் உடைச்சி பிராட்டிட்டாங்க. இதில் ஒரு பிளாக் கிணறு கிடக்கு. இந்த கட்டிடமும் முழுதாக உடைக்கப்பட்டுட்டு அடித்தளம் தான் கிடக்குது. இதில் இந்த இடம் அடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்குது. இதில் ஒரு கட்டிடம் இருந்திருக்கு, இதுக்கும் உடைக்கப்பட்டுட்டு பயந்து தான் போகிறோம். யானை இருக்கா கரடி இருக்கான்னு தெரியலை. என்ன மோட்டர் வெஹிக்கிள் தள்ளி நிற்கிது, நாங்கள் நிற்கிற இடம் வேறு, மோட்டர் வெஹிக்கிள் நிற்கிற இடம் வேறு. இதுலேயும் ஒரு கட்டிடம் இருந்திருக்குது. இந்த கட்டிடமும் முழுதாக உடைக்கப்பட்டுட்டு பாருங்கள் இப்படி இருக்காண்டு. இந்த கட்டிடமும் முழுதாக உடைக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் ஒரு கட்டிடம் முழுதாக உடைச்சி அடித்தளம் தான் இருக்குது. ஓரளவு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இடத்த பார்க்க. இது ஒரு பரந்த காடு. இதில் எங்கெங்கே என்ன கிடக்குன்னு தெரியும் எங்களுக்கும். தேடி தான் நாங்களும் பார்த்து எடுக்கிறோம் இந்த இடங்களை. தேன் இருக்கிற இடத்த நாங்கள் எடுக்க மாட்டோம் போல் கிடக்கு, பிடிக்கலாம் போல் கிடக்கு. ஏன்னா இப்படி மர பொத்துக்களுக்காக இருக்க மட்டும் சொல்லுவாங்க. தேன் கண்டுபிடிக்கிற கஷ்டம். சரி, இப்போ நாங்கள் இன்னொரு இடம் பார்க்க போகிறோம். அங்கே பழைய கட்டிடங்கள் கிடக்குது. அந்த கட்டிடத்தை பார்த்துட்டு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். வந்த பொருளுக்கிட்ட வந்துட்டோம். இப்படி தான் தேன் எடுத்துருக்குறாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வெட்டுவாங்க. வெட்டி இதுக்குள்ளே தான் தேன் இருக்கும். உள்ளுக்கு பாருங்கள், உள்ளுக்கு தான் எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டாங்க.
இவங்களை தான் நாங்கள் தேடி வந்தோம், நாங்கள் தேன் எடுக்கிறவங்களை தான். சரி, அங்காலையும் ஏதோ கட்டிடம் ஒன்று தெரியுது, அதை பார்ப்போம். ஒரு பங்கர் இருக்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் போகிறோம். ஆனால் அது வேறு ஏதோ பிரதேசம். இது பாருங்க 1 2 3 சொல்லி இருக்குது. 3 கட்டிடம் இருக்குது. இதனால் அது போக்குவரத்து இருக்குது. போயிட்டு இருக்கோம். என்ன கட்டிடம் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1 2 3 ஒரே மாதிரி தான் கட்டுறாங்க. இதுக்கெல்லாம் போகணும். இல்லை நாங்கள் திருப்பி போவோம். நாங்கள் வந்த பாயால் போவோம். இதெல்லாம் உடைஞ்சிட்டு கட்டுறாங்க. இப்போ என்னண்டா இந்த பக்கம் இல்லாட்டி மற்ற பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு சொல்லி விட்டாவியல். நாங்கள் இப்போ மற்ற பக்கம் தான் போய் பார்க்க போகிறோம். இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க இதுண்டா இவர்கிட்ட வந்து மலிவாகவும் தேன் பண்ணி கொள்ளலாம். மற்றது வந்து உயர்தரத்திலான தேனும் வேண்டலாம். அதாவது நம்பர் 1 தேன் வேண்டலாம். இந்த கலப்படம் இல்லாத தேன் வேண்டலாம். அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் என்ன அழி கிடக்குன்னு. இது வந்து ரெய்னிங் கிரவுண்டு தான் அழி இருக்குது இங்கிலீஷில். இது ஒரு ரெய்னிங் பேஸாக. மற்ற பாதையால் போகிறோம். நாங்கள் போனதுக்கு எதிர்பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம். இது எங்கே போகுதுன்னு தெரியாது.